அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நம் பயிர்களை தொடர்கிறோம். இப்ப நம்ம 197வது பக்கம் இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகா புத்தகத்துல 197வது பக்கத்துல இருக்கும். அதை கொஞ்சம் அதை கண்டினியூட்டிக்காக மஸ்லாமா நீங்க அந்த பேரா ஸ்டார்டிங்ல இருந்து படிங்க. அதாவது அகெயின்ஸ்ட் த டேஞ்சர் ஆஃப் இதுல இருந்து த மொமெண்ட் வரைக்கும், அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி நிறுத்திடுறேன். Thank you, sir. Again, standards of conduct. நான் அதை இது பண்றேன், பிரசன்ட் பண்ணப்புறம் ஆரம்பிங்க. Standards of conduct and spiritual freedom, page 197. Against this danger of suppression and immobilization, nature in the individual reacts. It may react by an isolated resistance, ranging from the instinctive and brutal revolt of the criminal to the complete negation of the solitary and ascetic. It may react by the assertion of an individualistic trend in the social idea, may impose on it the mass consciousness and establish a compromise between the individual and the social demand. But a compromise is not a solution. It only solves over the difficulty and in the end increases the complexity of the problem and multiplies its issues. A new principle has to be called in, other and higher than the two conflicting instincts, and powerful at once to override and to reconcile them. Above the natural individual law, which sets up as our one standard of conduct the satisfaction of our individual needs, preferences, and desires, and the natural communal law, which sets up as a superior standard the satisfaction of the needs, preferences, and desires of the community as a whole, there had to arise the notion of an ideal moral law, which is not the satisfaction of need and desire, but controls and even coerces or annuls them in the interest of an ideal order that is not animal, not vital and physical. That is not animal, not vital and physical, but mental, a creation of the mind seeking for light and knowledge, and right rule and right movement and true order. தேங்க்யூ மேம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அடிப்படைகள் பார்ப்போம். அதாவது 4 ஸ்டெப் மாதிரி பார்த்தோம். முதல்ல பிசிக்கல் இதுக்கு உண்டானது, இந்த கான்டாக்ட் பத்தி பேசும்போது, அப்புறம் வைட்டல், மென்டல், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அப்படி வரும். மென்டல்னா இந்த எத்திக்ஸ், ரிலீஜன் இந்த மாதிரிலாம் வரும். அது மைண்டோட தான் சம்மந்தப்பட்டதா காட்டுறாங்க. அதுதான் நம்ம கார்ட்ஸ் எல்லாம் கூட ஓவர் மென்டல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க சுப்ராமென்டல் கார்ட்ஸ் கிடையாது. பட் சுப்ராமென்டல் வரும்போது அதோடைய நிலை வேற, அதுதான் கடைசி நிலைன்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல இந்த கம்யூனோட சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் இருக்கிற முரண்களை சொல்லி அதை சமரசம் செய்யும் போது அந்த சமரசம் என்பது தீர்வாகாது அப்படின்னு சொல்லி, அப்ப அதை விட உயர்ந்த ஒன்றாக ஒன்றை பார்க்கும்போது இந்த மனம் என்று ஒன்று வரும் எல்லாம் சொல்றாரு. அப்ப அது அந்த நிலையில இருக்கும் போது நான் நம்ம பழைய இதுல இதே புத்தகத்துல ஆரம்ப கட்டத்துல முன்னுரைங்கிற பகுதியே 4 பகுதிகள், 4-5 இன்ட்ரோடக்ஷன் சேர்த்தா
5 பகுதிகளா சொல்லுவோம். இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே 5 சாப்டர் 50 பக்கம். அப்புறம் வந்துட்டு யோகா ஆஃப் டிவைன் வாஸ் கர்ம யோகம், யோகா ஆஃப் டிவைன் நாலேஜ் ஞான யோகம், யோகா ஆஃப் டிவைன் லவ் பக்தி யோகம், யோகா ஆஃப் செல்ஃப் பெர்ஃபெக்ஷன் அதான் பூர்ண யோகம், ஸ்ரீ அரவிந்தரன் யோகம் மட்டும். இந்த 4 பகுதிகள்ல இந்த ரெண்டாவது முதல் பகுதியில் இருக்கிற ஞான அந்த கர்ம யோகத்தை செயல்முறை யோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த மைண்ட் பத்தி சொல்லும் போது அங்க நான் கொஞ்சம் தொட்டு சென்றேன்னு சொன்னேன் நானு. அதுல வந்து இந்த 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் நேச்சர், இது வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து புக் 1 வால்யூம் 1ல வந்து வந்திருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் த சிந்தசிஸ்ல வந்து இந்த 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்றத போட்டிருக்கும்போது அது ஆக்சுவலா பிசிக்கல், வைட்டல், மென்டல் அந்த 3 தான். இதுல வந்து கடைசி பகுதி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். பேஜ் நம்பர் 19ல வந்துச்சு எனக்கு தெரிஞ்சது. இதுல அன்னகோஷா அண்ட் பிராண கோஷாங்கிறதெல்லாம் வந்து அன்னகோஷாங்கிறது பிசிக்கல், பிராண கோஷாங்கிறது வைட்டல். அதை பத்தி எல்லாம் சொல்லி வரும்போது இந்த கடைசி இது பண்ணுது தீஸ் 3 ஸ்டெப்ஸ் இன் நேச்சர். இங்க வந்து பாடிலி லைஃப் அப்படிங்கிறது வைட்டல், பிசிக்கல் அண்ட் வைட்டல், அதான் பாடிலி லைஃப். அது ஒண்ணு, which is the basis of our existence here in the material world. இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு, இருப்பதற்கு இந்த உடம்பும் வேண்டும், மெய் உயிர் மெய் அப்படின்னு அழகா தமிழ்ல சொல்லலாம். எழுத்த வந்து எந்த மொழியில அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐயம் உண்டு. நான் எனக்கு தெரிஞ்ச மொழி அறிவை வச்சு சொல்றேன். மற்றவங்க எல்லாம் வர்ணமாலா அப்படின்னு சொல்றாங்க, ஆல்பபெட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நம்ம ஒருத்தர் தான் வவல்ஸுக்கு வந்து உயிர் எழுத்துன்னு சொல்லி, அப்புறம் மெய் எழுத்துன்னு சொல்லி, அது ரெண்டும் சேரும்போது கான்சனன்ஸ்க்கு உயிர்மெய் எழுத்துன்னு நம்ம சொல்றோம். அந்த உயிர்மெய் எழுத்து தான் இந்த பாடிலி லைஃப் அப்படின்னு அழகா. வெறும் வச்சு மட்டும் சொற்களை உருவாக்க முடியாது, வெறும் மெய் எழுத்துக்களை வச்சும் சொற்களை உருவாக்க முடியாது. ரெண்டும் சேரும் போதுதான் வரும். அது அடிப்படை, அதான் இஸ் த பேசிஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ மெய் உயிர் மெய் ஒண்ணு, அப்புறம் ஹியர் இன் த மெட்டீரியல், அப்புறம் a mental life into which we emerge and by which we raise the bodily to higher uses. அந்த பகுதியை தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அதாவது மன வாழ்வு, அந்த மன வாழ்வு வந்து உருவாகி இந்த உடல் வாழ்வை வந்து உயர்த்தப்படுகிறது, உயர்ந்த பண்புகளுக்கு, உயர்ந்த பயன்களுக்காக உயர்த்தப்படுகிறது. அண்ட் enlarge it into a greater completeness. அப்ப அந்த enlarge it into a greater completeness அப்படிங்கும்போது இன்னும் உயர்ந்த முழுமைக்காக படுகிறது. அப்புறம் 3வதா divine existence which is adorns the goal of the other two and returns upon them to liberate them. இதுல அதுல 2 விஷயம் வருது. அதாவது இறை இருப்பு, இறை வாழ்வு, இறை ஜீவன், எப்படி சொல்லலாம், டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் which is adorns the goal of the other two. அப்போ அந்த மற்ற 2க்கும் அதுதான் நோக்கமா இருக்கு. எது பாடிலி லைஃபுக்கும் மென்டல் லைஃபுக்கும் நோக்கம் என்னவென்றால் இறை வாழ்வு வாழ்தல் தான். அப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸ் அப்பான் தெம் டு லிபரேட் தெம். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னன்னா அப்பா ரிட்டர்ன்ஸ் அப்பான் தெம் தான் பாடிலி லைஃப்லயும் மென்டல் லைஃப்லயும் மீண்டும் வந்து அதை வந்து லிபரேட் தெம் இன்டு த ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ். அப்ப மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும். இதுல இப்பதான் முக்கியமான பாயிண்ட் என்ன, ரிகார்டிங் none of them as either beyond our reach or below our nature. அப்ப வந்து இதுவும் நமக்கு மீறின, இப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா அதுக்கு நமக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத, எங்கேயோ உயரத்துல இமயமலை விட உயரமா இருக்குது, பியாண்ட் அவர் ரீச்சும் கிடையாது. அப்புறம் வந்துட்டு பிலோ அவர் நேச்சர், இப்ப மைண்ட் பிசிக்கல் லைஃப் எல்லாம் பிலோ, அதெல்லாம் வந்து ரொம்ப இயற்கை கீழானது, புறம்பானதுன்னு சொல்லி அதுவும் நம்ம ஒதுக்குறது இல்லை. அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நன், எதையும் அழிப்பதும் இல்லை. ஆஃப் தம் ஆஸ் எசென்ஷியல், ஏன்னா ஆஸ் தி எசென்ஷியல், இது எப்படி எல்லாம் ரிகார்டிங் தம் ஆஸ் எசென்ஷியல் டு தி அல்டிமேட் அட்டைன்மெண்ட், அந்த இறுதி முடிவுக்கு, இறுதி நோக்கத்துக்கு இவைகள்லாம் மிக தேவையான ஒன்று அப்படின்னு பார்த்து we accept this liberation and fulfillment as part, at least and large and important part of the aim of yoga. அப்ப யோகத்தின் நோக்கத்துக்கு இவையெல்லாம் தேவை என்று சொல்லி முடிக்கிறார். அந்த சாப்டரே அந்த இதுல தான் முடியுது. அதுல மைண்டோட விஷயத்த ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. இந்த அதுக்கு முந்தின பேரால அந்த மைண்டை வந்து உயர்த்தி பிடிக்கிற தன்மை வந்து நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம், 18வது பக்கத்துல வரும், கையில புக் இருந்து அதை நீங்க பார்க்கலாம்.
The ultimate knowledge is that which perceives and accepts God in the universe as well as beyond the universe. Integral yoga is that which, having found the transcendent, can return upon the universe and possess it. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஆடிட்டுன்றத நம்ம கடைசியில பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பார்க்கிறோம். Retaining the power freely to descend as well as ascend to the greater sphere of existence. அப்போ ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது ஏற்ற இறக்கங்கள் அந்த முற்பது மேல போய் இதாகி கீழே வந்து அவங்களை இது பண்ற மாதிரி வரும். But if the eternal wisdom exists at all, the faculty of mind also must have some high use and destiny. இந்த எண்ணம் வந்து இங்க கேபிட்டலா போட்டுட்டாரு. இந்த மென்டல் லைஃப்ல நம்ம இப்போ படிக்கிற சாப்டர்ல 107வது பக்கத்துல இருக்கிறதுக்கும் இதுக்கும் நான் பொருத்தி பார்க்கிறேன். If the eternal wisdom exists at all, அந்த அது இருக்கிறதா இருப்பது என்று கொண்டோம் என்றால் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ வந்து அனந்த ஞானம் என்பது ஒன்று இருந்தால் the faculty of mind also must have some high use. The faculty of mind also must have some high destiny. அப்ப அதற்கு ஒரு உயர் விதியும் உயர் பயனும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இட்டர்னல் விஸ்டம் என்பது ஒன்று இருப்பதால் that use must depend on its place in the ascent and in the return, and that destiny must be a fulfillment and transfiguration, not a rooting out or an annulling. இப்ப அந்த annulling பார்த்தா annulling இல்லாமல் ஆக்குது, ரூட்டிங் அவுட்னா வேரோடு பிடுங்கி எரிதல். அப்ப வந்து நம்ம உயர்ந்து போகும்போது இதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி போடுற விஷயம் இல்லை. அதாவது that use must depend on its place. அதற்குன்னு ஒரு இடம் இருக்கு. எந்த எதுல இடம்னா in the ascent and in the return, and that destiny must be a fulfillment. அப்போ அந்த ஏற்றத்திலும் அந்த திரும்பி வருதலிலும் அப்புறம் அதோடைய விதியிலும் எதுவும் முழுமையா இருக்கணும். ஃபுல்ஃபில்மெண்ட் முழுமையாக இருக்க வேண்டும், நிறைவேற்றமாக இருக்கணும். அண்ட் டிரான்ஸ்பிகரேஷன் டிரான்ஸ்மிட்டேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூணுமே திருவுரு மாற்றத்துக்கு ஸ்ரீ அரவிந்தர் பயன்படுத்திய வெவ்வேறு சொற்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ மஸ்ட் பி அ டெஸ்டினி மஸ்ட் பி அ டிரான்ஸ்பிகரேஷன், நாட் அ ரூட்டிங் அவுட் ஆர் அன் அன்னர்லிங். அப்ப இதெல்லாம் விலக்கி ஒதுக்கக்கூடிய ஒன்று அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நிதானமா சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புவனேஸ்வரிமா. ஆமாங்க சார், நல்லா புரிஞ்சிருக்கு. மனத்தினுடைய பங்கு நல்லா வந்திருக்கு சார், அதுல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும். The moment this notion becomes powerful in man, he begins to escape from the engrossing vital and material into the mental life. He climbs from the first to the second degree of the threefold ascent of nature. The threefold ascent of nature னா அங்க வந்து 3 types of nature பார்த்தோம். அது வந்து ஒண்ணு வந்து மைண்ட், அந்த மைண்ட் தனியா, அதுக்கு முன்னாடி வந்து பிசிக்கல் வைட்டல், அதாவது உயிர் பிராணன், அதான் தமிழ்ல உயிர்மைன்னு சொன்னேன், அது ஒரு நிலை. அப்புறம் ரெண்டாவது மைண்ட், மூணாவது வந்து ஸ்பிரிச்சுவல் சைக்கிகைசேஷன், அதுல இருந்து ஸ்பிரிச்சுவல், அதுதான் வந்து மூணு. He climbed from the first to second degree of the threefold ascent of nature. நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நினைவு இருக்குமான்னு சொல்லுங்க. அதாவது இங்க 3-fold சொன்னாரு, ஆனா இந்த சாப்டர் ஆரம்பத்துல இன்னொரு 4 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னாரு. அந்த 4 ஸ்டெப்ஸ் வேற, இந்த 3-fold வேற. 4 ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பிரியாமா. சார் growth, அப்புறம் வந்து அப்புறம் அந்த இருள்ல இருந்து ஒளிக்கு கொண்டு வர்றது. ஒரு செகண்ட் சார் பார்த்து சொல்றது சார், நீங்களே சொல்லுங்க சார். கிடைச்சிச்சு சார். growth, என்ஜாய்மெண்ட், பேட்டில், அது இல்லையா சார்? நிச்சயமா சரி பகுதி உட்பகுதிகள். அது நீங்க சொல்லுங்க. ஓவராலா 4 ஸ்டெப்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ்ல இப்ப அறநெறி எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தா, வேற யாராவது சொல்றீங்களா? முயற்சி பண்றீங்களா? ஏன்னா நம்ம சும்மா வந்து படிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு அவசரமா சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். உங்க குழுனாலதான் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி இண்டிவிஜுவல் ரூல். சரி. அடுத்தது கலெக்டிவ் சொசைட்டிக்கு உள்ள ரூல். மூணாவது ஐடியல், நாலாவது டிவைன். பாக்கியலட்சுமி சார், நான் வந்து இதை நினைச்சுட்டேங்க சார். அந்த 4 இது உற்சாகம், குரு,
அந்த அது இது ஆரம்ப அது 4/8 அது. ஆமாங்க அது சார். அது ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் இந்த கர்மயோகத்துல முதல் சாப்டர் அது. அதல்ல. சரி. சொல்லுங்க பிரியாமா. சார் நீடு ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் நீடு, அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டிசையர்ஸ், செகண்ட் வந்து லா அண்ட் குட் ஆஃப் த கலெக்டிவிட்டி, தேர்ட் வந்து ஐடியல் எத்திக், லாஸ்ட் வந்து ஹையஸ்ட் டிவைன் லா. அதத்தான் இப்ப வசனாமா வேற வார்த்தை நீங்க இப்ப சொன்னதுதான் வசனாமான் டிஃபரெண்டா சொன்னாங்க. தேங்க்யூ அதுதான் சார், தேங்க்யூ அது மேம். வந்து ஜிஸ்டா சொன்னா தனி மனிதன், சமூகம், அப்புறம் கொஞ்சம் அறம் சார்ந்த ஒரு எத்திக்ஸ் மாதிரி வரும். கடைசியில ஆன்மீகம். ஆன்மீகம் தான் நிக்குங்கிறது பாயிண்ட். மத்ததெல்லாம் கொஞ்சம் அவ்வளவு பிடிமானம் இருக்காதுங்கிறதும் ஒரு பாயிண்ட். ஸோ அது அந்த நீங்க அந்த 4 ஸ்டெப்ஸும் இங்க 3 இந்த இதுவும் போட்டு இது பண்ணிக்க கூடாதுங்கிறதுதான் நான் சொல்றேன். ஏன்னா 3-fold ascent ஆஃப் நேச்சர்ங்கிறது வேற, 4 steps of standards of conduct and spiritual freedomங்கிறது வேற. வசனாமா தேங்க்யூ. சரியான பதில் சொன்னீங்க. இது ஏன்னா இப்படி கேள்வி கேட்டாதான் இப்ப நான் வந்து சொல்லிட்டு போயிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபோக்கஸ் ஆகணும், எதுல வந்து எதை சொல்ல வர்றாரு, எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம தெரியும். அதுக்காக தான் அந்த கேள்வி. இப்ப பிரியாமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ சார். Okay. But the moment this notion becomes powerful in man, he begins to escape from the engrossing vital and material into mental life. And this notion, இது கொஞ்சம் முன்னாடி சொன்னா மனம் உயர்ந்த மனதை இது பண்ணிக்கணும். அதாவது சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் இடையில அந்த முரண்கள் இருக்கு. அப்ப ரெண்டையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒன்று, இதை ஒழிக்காமல் அழிக்காமல் ஆனால் அடக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு போல இந்த நோஷன், இந்த நோக்கம் வந்து மனிதனில் ஆழமாக ஆற்றலுடையதாக இருக்கும்போது he begins to escape from the engrossing vital life and he begins to escape from the engrossing material life. மெட்டீரியல் லைஃப்ங்கிறது பிசிக்கல் லைஃப், வைட்டல் லைஃப்ங்கிறது பிராண வாழ்வு. மெட்டீரியல் லைஃப் வந்து இந்த பசி, சாப்பாடு, தாகம், அந்த மாதிரி தூக்கம், அந்த அடிப்படை உடல் நல கேடு வரும்போது அதை சரி செய்யறதுன்னு எல்லாம் வரும். வைட்டல் போது உணர்ச்சி, பாரு எப்படி சொல்லிட்டோம் பாரு, ஒரே வார்த்தை சொல்லிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறது. அப்ப அது அந்த மாதிரி உணர்ச்சிகள், வீரமா இருக்கிறது, வெற்றி கொள்ள முயற்சி பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த லைஃப்ல இருந்து அது என்கிராசிங் ஒரு வார்த்தை போறேன். என்கிராசிங் அப்படி நம்மளை சூழ்ந்து நம்மளை இழுத்து செல்லக்கூடியது மாதிரி ஒரு பொருள் வரும். அப்புறம் அதுல இருந்து ஒரு மென்டல் லைஃபுக்காக மன வாழ்வுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த ஒரு நிமிஷம் பொறுத்திருங்கள். அந்த சென்டென்ஸ் மட்டும் புவனேஸ்வரிமா நீங்க படிங்க. ஆங்கிலத்திலயா சார்? ஆமா, பண்ணிட்டு இருக்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரோம். ஓகே சார். பேஜ் நம்பர் 197 அந்த பேராவுடைய கடைசி லைன் வருது. The moment this notion becomes powerful in man, he begins to escape from the engrossing vital and material into the mental life. He climbs from the first to the second degree of the threefold ascent of nature. His needs and desires themselves are touched with the more elevated light of purpose, and the mental need, the aesthetic, intellectual, and emotional desire begin to predominate over the demand of the physical and vital nature. Thank you, sir. தமிழ்ல படிச்சிடலாமா சார்? வரதுக்கு படிக்கலாமேம்மா, வாசிக்கட்டுமா நானே? ஆமா, அவரு அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த இதை இன்னும் முடிக்காத மாதிரி இருக்கு. அவரு வந்து முடிச்சிட்டு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் படிக்க. அந்த ஈஸ்தட்டிக் எல்லாம் அவர் இன்னும் சொல்லல இல்லையா? ஏஸ்தட்டிக் ஆமா சொல்லல. நம்ம பேஜ் 19ல பார்த்தோம்ல, அது ரொம்ப வெரி க்ளோஸ் டு அவர் இது மாதிரி இருக்கு. அடரேஷன் ஆஃப் தி டிவைன் மதர். தென் ஹை நெகேஷன் இஸ் நாட் ஆல், அந்த கான்செப்ட் அங்க இருக்குல்ல. நெகேஷன்னா நிர்வாணான்னு நம்ம நடுவுல பிரிஞ்சு போறது. நிர்வாணா இஸ் எ ஸ்டெப், பட் இட் இஸ் நாட் த ஃபைனல் அல்டிமேட் ஸ்டெப்.
நம்ம நிர்வாணாவை தாண்டி, ஆனா அதுக்கு மேல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரிங்கிங் சுப்ராமெண்டல் லைஃப், அது அந்த ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் என்ன பண்ணுவான், நம்ம பிசிக்கல் சைலன்ஸ் வேற, ஸ்பிரிச்சுவல் இது வேற. அந்த ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ்ல ஒருத்தர் இருக்காருன்னா பகவான் மாதிரி, மதர் மாதிரி, they can live the ordinary life as well. You have no need to quit it. அது ரொம்ப அங்க ஒரு 10-15 லைன் ரொம்ப ஆழமா வந்தது. இங்கேயும் அதோடைய சாயல் இருக்கிற மாதிரி இருக்கு. நெகேஷன்னா மறுப்பது இல்லைங்களா மேடம்? அதாவது வாழ்க்கையில ஒண்ணு இல்ல, நிர்வாணாக்கு போறது, வாழ்க்கையை ஒதுக்குறது, வாழ்க்கையினுடைய ஃபைனர் சென்டிமெண்ட்ஸ், அதுல என்ஜாய் பண்ணவோ, மத்தவங்களுக்கு உதவி செய்யவோ, நன்மை பெறவோ ஒண்ணுமே இல்லைன்னு அந்த துறவியா போறது நெகேஷன். இப்ப முன்னால நம்ம சித்தர் அவங்க இவங்க எல்லாம் நினைச்சு பார்த்தானா, அவங்க வாழ்க்கையில புத்தர், அதுக்கு முன்னால நம்ம பகவானுக்கு இன்னும் ரொம்ப நாள் முன்னால உள்ள கான்செப்ட் எல்லாமே வாழ்க்கையோட ஆசை, இது அது இது எல்லாத்தையும் ஒதுக்கி அப்பதான் நீ மோட்சத்தை அடைவ அப்படின்னு தானே இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த மோட்சம் ரைட்டு, அதுக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியட் நீ ரொம்ப புற டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கணும். ஒன்ஸ் யூ ரீச் தட், நீ அங்க உட்காந்துட கூடாது. அதான் நமக்கு டெட் பேங்க், லிவிங் பேங்க்னு வந்தது. அந்த டெட் பேங்க்ல நீ உட்கார்ந்துடாம இன்னும் வாழ்க்கை என்னன்னா, அவர் ஜேர்னி இஸ் டுவர்ட்ஸ் தி இட்டர்னல். இட்டர்னல்ஸ் ரோட்ல தான் நம்ம டிராவல் பண்றோம். அதனால நமக்கு அல்டிமேட் அந்த சுப்ராமெண்டல் கண்டிஷன் ஆர் த டிரான்ஸ்ஃபார்ம்டு சிச்சுவேஷன், அவர் யூனியன் வித் த டிவைன். அதுக்குதான் போகணும், இங்க நடுவுல நின்றாத. அது நிர்வாணா இஸ் a ஸ்டெப் பட் நாட் த அல்டிமேட் ஸ்டெப். இங்கேயும் என்னவோ அதே வேர்டே இருக்கிற மாதிரி இருக்கு. The ultimate knowledge is that which perceives and accepts God in the universe as well as beyond. God in the universe as well as beyond the universe. The integral yoga is that which, having found the transcendent, can return upon the universe and possess it, retaining the power freely to descend as well as ascend the great stair of existence. For if the eternal wisdom exists at all, the faculty of mind also must have some high use and destiny. That use must depend on its place in the ascent and in the return, and that destiny must be a fulfillment and transfiguration, not a rooting out or an annulling. ஆமா, அந்த 18, 19 அதோட தமிழ் வந்து படிக்கலாமா? தமிழ் படிக்கலாம். ஆனா இங்க 18ல வர பேராகிராஃபே அப்படி இருக்கு பாருங்க. நமக்கு அந்த மோக்ஷா நிர்வாணம் அது வந்து so dazzling is even a glimpse of this supreme existence, and so absorbing its attraction that once seen we feel readily justified in neglecting all else for its pursuit, even by an opposite exaggeration to that which sees all things in mind and the mental life as an exclusive ideal. Mind comes to be regarded as an unworthy defamation and is supreme obstacle. நம்ம வந்து எல்லாத்தையும் விடுறோம், இப்படி விட வேண்டாம்னு சொல்றாங்க. நீங்க படிங்க. எனக்கு இங்க ஒரு டவுட் இருக்கு. இங்க ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. இந்த 18 பேஜ்ல கடைசி சென்டென்ஸ் வருது பாத்தீங்களா? அதாவது the integral yoga is that which, having found the transcendent, can return upon the universe and possess it, retaining the power freely to descend as well as ascend with the great stair of existence வருது. இந்த இடத்துல
இந்த டிவைனை கண்டுக்கிட்டோம்னா நமக்கு ஒன்லி அசன்ட் தானே, எப்படி டிசன்ட் வரும்? இங்க கேக்குறாங்க ரிட்டைனிங் த பவர் ஃப்ரீலி டு டிசன்ட் அண்ட் அசன்ட்னு வருது. ஏன் டிசன்ட்னு போட்டு அசன்ட் ரெண்டு சேர்த்திருக்காரு அவரு? இங்கதான் ரொம்ப பெரிய சூக்ஷ்மம் இருக்குமா. இப்ப நம்ம பகவானோ மதரோ அவங்க வந்து they have found the divine ஐடியலுக்கு போயிட்டாங்க. ஆனா அதுக்காக வாழ்க்கையை ஒன்னா விட்டுட்டு போகணும்னு இல்ல. they still maintained all their connection to the disciples and to principles. மதர் வந்து நிறைய அங்க சில பல உருவாக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுதே இங்க கீழேயும் வந்து தேவையானதை செய்ய முடியும். they can live life along with that highly transformed state. இதுதான் நமக்கு பிசிக்கல் சைலன்ஸ் ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ் அங்க வந்தது. ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ்ங்கிறது சைலன்ஸ் ஆஃப் த பீயிங். பீயிங்னா நம்ம இருப்பினுடைய சைலன்ஸ். we are unaffected by the happenings. அந்த கண்டிஷன் அதுல இருக்கும் பொழுது நீங்க வாயால உலக சம்பந்தமான விஷயங்களை பேசவோ அதற்கு தேவையானதை செய்யவோ முடியும். ஆனா ஓவரான அமிழ்தல் இருக்குல்ல, அது வராது. பிகாஸ் an absolute stillness is enforced in you. அது உங்ககிட்ட ப்ரிவைல் ஆயின்னு இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம உலக விஷயத்துல ரொம்ப இழுத்து செல்லப்பட மாட்டோம். தேவையானதை சொல்லலாம், செய்யலாம். அதனால even though you have ascended, you can come back to life and do certain things which are needed. இது வந்து எக்ஸாம்பிள் மதர் பகவான் லைஃப் அப்படி நினைச்சு பார்த்தாதான் எனக்கு புரியுது. அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பிசிக்கல் சைலன்ஸ், ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ். சார் கைய வச்சிருக்காரு போல. வணக்கம்மா. அதாவது உங்க சந்தேகம் வரிகள் எங்க சொன்னீங்க, திரும்பி சொல்லுங்க. அது எந்த பக்கத்துல இருந்தது? பேஜ் நம்பர் 18 சார். 18 ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், அப்படியே இருங்க. எடுத்துட்டீங்கன்னா கடைசி சென்டென்ஸுக்கு மேல அந்த டிரான்செண்டன்ட்க்கு பக்கத்துல ஒரு கமா கொடுத்துட்டு can return upon the universe and possess it, retaining the power freely to descend as well as to ascend the great star of existence இருக்கு. இந்த இடத்துல அந்த அந்த ஹையர் லெவலுக்கு போன அப்புறம் டிவைனை கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுடைய லைஃப் ஒன்லி அசண்டா தான் இருக்கணும். ஏன் இங்க டிசெண்டன்ட் கொடுத்துருக்காங்க? கேட்டதை நம்ம கேட்டேன், இப்ப பதில் சொல்றேன், கவனிங்க. அதாவது நமக்குள்ள மனசுல என்ன சமூக தர்மம் இப்ப படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, சமூகம், தனி மனித தர்மம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுல இரக்கம், அப்படி இறங்குதல் அப்படின்னாலே கொஞ்சம் தாழ்ந்து போகிறோம் அப்படிங்கிற பொருள் இருக்கு. கரெக்டா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அதானே மேலதானே முன்னேறி முன்னாடிதான் போயிட்டு கூட கீழே திருப்பி வரணும், அப்படி போயிட்டே மேலதானே போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது. நியாயமான இதுதான். வசந்தாமா சொன்னது கரெக்டா அவங்க பாணியில சொல்லியிருக்காங்க. அது என்னுடைய இதுல சொல்றேன். இப்ப எப்படின்னா, ஹேவிங் ஃபவுண்ட் த டிரான்செண்டன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா, எல்லாம் கடந்த ஒன்றை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அதுல வந்து இந்த பாருங்க, the integral yoga is that which having found the transcendent can return upon the universe and unpossess it. அப்ப the integral yoga can return upon the universe. The integral yoga can possess it. Possess the universe, retaining the power freely to descend as well as ascend the great stair of existence. The stair of existence எல்லாம் நீங்க வந்து இதுல பேர் சாவித்திரில ரொம்ப அழகா அதை படிக்கலாம், அது படிக்கட்டுகள் பத்தி. அப்படின்னா என்னன்னா, பொதுவா தமிழ்ல ஒரு பழமொழி நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்படின்னா என்ன பொருள்னா, இறைவனை பார்த்தவன் வந்து சொல்ல மாட்டான், பேசாம இருப்பான். விண்டவர் கண்டிலர் சும்மா கடவுள் அப்படி இப்படி கருப்பு சவப்பா அப்படி இருப்பாரு, மூக்கு அப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும் சொன்னா அவங்க பார்த்தவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல. சரிதானே? அப்ப வந்து கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொன்னா, அந்த கண்டவர்ங்கிறது வந்து இந்த மேல ஏறி போனவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிரான்செண்டன்ட் கண்டவர்கள் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அவங்க வந்து அமைதி ஆயிடுவாங்க, அவங்க திருப்பி வராம முக்திங்கிற போக்குல அவங்க, அது வந்து பொருள் பொதுவான பொருள். ஆனா பூர்ண யோகம் வந்த உடனே என்ன ஆகுனா, திரும்பி நம்ம இங்க திருப்பி உலகத்துக்கு வந்து மாசனாமா சொன்ன மாதிரி, ஸ்ரீ அரவிந்தர் அன்னை மாதிரி அவங்க வந்து திருப்பி நம்ம உலகத்துக்கு அந்த கருத்துக்களை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க எதையும் இழக்காமல், அவங்க எந்த இடத்துலும் தாழ்வு கொள்ளாமல். இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுது சார். அவங்க அந்த மாதிரி
டிரான்ஸ்ஜெண்டரை கண்டுபிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். ஆமா அப்படியா? எக்ஸாக்ட்லி அதுதான் பாயிண்ட். அப்பதான் இட் ஹேவிங் கேன் ரிட்டர்ன், உங்களால ரிட்டர்ன் பண்ண முடியும், அந்த ஐரோஸ கை கொள்ள முடியும். ரெண்டு விஷயம் இருக்குமா, கேன் ரிட்டர்ன் அப்பான் தி யூனிவர்ஸ், கேன் பொசஸ் தி யூனிவர்ஸ். அந்த எல்லாம் கடந்த கடவுள் அந்த ஒன்றை கண்டவர் அப்படின்னா அதை கண்டுபிடித்தவர் அப்படிங்கிற பொருளை கொண்டு ஃபவுண்ட் த டிரான்செண்டன்ட், ரீடைன் தி பவர் ஃப்ரீலி டு டிசெண்ட் அண்ட் அசெண்ட் as well as ascend the great சேர்னா. இப்போ ஒரு சும்மா ஒரு விளையாட்டு நம்ம லெவல்ல புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ நீங்க மாடி கீழன்னு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீடோ அல்லது நம்ம தியான மையத்திலயோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நிறைய புக்ஸும் இருக்கு, ஒரு பக்கம் நிறைய ட்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு எடுத்தாலும் குறையாம ஒரு அமுத சுரபி மாதிரி பணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ ஒரு இடத்துல, ஓகேங்களா? அப்போ கீழே வந்து என்ன அவங்க கேட்கறாங்களோ நீங்க ட்ரெஷர் நீங்க போய் தேவையான எடுத்துட்டு வர்றீங்க, கொடுக்குறீங்க. புக்ஸுங்கிறது அறிவு, ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆனா மேல போறீங்க வர்றீங்க. அப்ப அது கீழே வருதுன்னு தாழ்ச்சி அடைதல் இல்லை இல்லையா? புரியுதுங்களா? புரியுதுங்க சார், இப்போ புரியுது. மாடி ரூம் கீழே ரூம் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த மாதிரி வருதுங்கிறோம். இப்போ நம்ம ஏன்னா அந்த மைண்ட் செட்டர்னா ஏன் டிசென்ட்னா ஏன் திருப்பி கீழே ஒண்ணு மேலே இருக்க வேண்டியதானாங்கிற எண்ணம் வரும். ஆனா வேலையே இருக்குமாம கீழே வரக்கு முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அவங்களுக்காக வரலனாலும் அடுத்தவங்களுக்காக அவங்க இறங்கி வர வேண்டி இருக்குல்ல. அப்படியா? ஆமா, இறங்கிங்கிறது அந்த அந்த பொருளே நீங்க மாடி கீழங்கிற மாதிரி வச்சு இப்போ உங்களுக்கு உங்க வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த இதுக்கு பூவெல்லாம் அவங்க காசு கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த சமையல் அன்னதானத்துக்கு பணம் கொண்டு வரணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க மேல போய் அந்த இதுல போய் என்ன சொல்லுவாங்க, ஸ்டோர் ரூம் என்ன சொல்லுவாங்க இல்லையா, லாக்கர் ரூம் மாதிரி எடுத்துட்டு வரீங்க, கீழே வந்து பணத்தை கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி சார் வசந்தமா சொன்னது நீங்க சொன்னதும் கரெக்டா புரியுது சார். அப்ப ஆல் லைஃப் இஸ் யோகா, லைஃப் இஸ் டிவைன் அப்படின்றப்போ இந்த வாழ்வு புனித தெய்வீகமாக்குறதுக்கு தான் இந்த இறைசக்தி நமக்கு வந்து அந்த யோகத்தை செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க அத வாழ்க்கையில இறக்கணும். ஸோ தட் அத வந்து கீழே இறங்குறதுன்னு இல்லாம they bring everything to this life, making it divine. கரெக்ட் கரெக்ட், அதுதான் சொல்லுங்க வசந்தமா. நம்ம லைஃப பின்னால டிவைன் ஆக்குறோம்னு எனக்கு புரியல. அந்த லைஃப நல்ல விதமா இருக்கிறதுனாலே have reached the summit. அந்த சம்மிட்டுக்கு போன அப்புறம் லைஃப ஒதுக்க வேண்டாம், யூ கேன் ஸ்டில் கண்டினியூ இன் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அஸ்வபதியோ சாவித்திரியோ செய்யறது இதான். அவங்க வந்து அந்த சுப்ரீமோ டிவைன் மதரோ அவங்க இடத்து வரையும் போயிட்டாங்க. ஆனா திரும்ப உலகத்துக்கு வந்து உலகத்துக்கு தேவையானதை செய்யற அளவு தி கம் டவுன் அகெயின். எக்ஸாக்ட்லி. நம்ம தொடருவோம். அப்ப இப்ப அந்த சென்டென்ஸ் நான் படிக்கிறேன். The moment this notion becomes powerful in man, he begins to escape from the engrossing vital and material into the mental life. He climbs from the first to the second degree of the threefold ascent of nature. இப்ப நான் இதுல இந்த வார்த்தையை பார்க்கணும்னு சொன்னாங்க, பார்த்துருவோம். Involve, immerse, engage, to occupy completely. Their jobs engross them, absorb. Is engrossed in her novel, to write in a clear, formal manner, as a public document, to engross a deed, to monopolize. அப்ப இந்த என்கிராஸ் அப்படிங்கிறது வந்து முழுமையாக அதிலேயே ஆழ்ந்து செய்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா from the engrossing vital and material into the mental life. அப்ப நம்ம வந்து அது ரொம்ப அழகா சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு சாதாரண யோகம் ஆன்மீகம் எல்லாம் தெரியாம ஒரு பாட்டாளியாக இருக்கலாம், ஒரு பாமரராக இருக்கலாம். அவர் என்ன செய்வார்னா, வீட்டு அன்னைக்கு அன்றாடம் காட்சிகள் சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு அவங்க சம்பாதிச்சுதான் அவங்க வீட்டுல அடுப்பெரியும் அப்படின்னு இருக்கிற கட்டாயம் இருந்துச்சுன்னா மற்றதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம அந்த சம்பாதிக்கிறது உழைத்து நேர்மையாக உழைத்து சம்பாதிச்சு அந்த உணவு அருந்துற ஒரு விஷயம்தான் முக்கியமா இருக்கும்.
அப்ப அதுலயே ஆழ்ந்து போயிருவாங்க. அதனால என்கிராசிங் வைட்டல் வேர்ல்ட் அண்ட் என்கிராசிங் மெட்டீரியல் லைஃப் சொல்றாங்க. அதுல இருந்து மென்டல் லைஃபுக்கு போகும். அப்ப he climbed from the first to the second degree of the threefold ascent of nature. இதை வந்து நம்ம எஜுகேஷன்ல அந்த இதுல பாத்தீங்கன்னா மொழி அறிவை வந்து 4ஆ வந்து பிரிப்பாங்க எப்பவுமே. ஒண்ணு வந்து அடிப்படை மொழி அறிவு அப்படின்னா அதுல பேசணும், மத்தவங்க அந்த மொழியில பேசினா நமக்கு புரியணும். ஒருத்தர் வந்து சைனீஸ் ஏதோ ஒண்ணு சைனீஸ்னா இது சைனீஸுக்கு தெரியும், ஆனா நமக்கு ஒரு சொல் கூட புரியாம இருந்தா அது நிலை வேற. ஆனா இப்ப வந்து தமிழ்னா நம்ம யாராவது மத்தவங்க பேசினா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுவோம். அப்போ வந்து லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து பேசிக். ரைட்டிங் ரீடிங் வந்து அதற்கு உயர்ந்த நிலை. ரைட்டிங் ரீடிங் வந்தாலே கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் வந்துடும், ஞாபகம் வச்சு பொதுவா. அப்போ அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 4 சேர்ந்தாதான் மொழி. அப்போ வந்து எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொன்னா அவரால் எழுத முடியும், மற்றவங்க எழுதுனா அவரால் அந்த மொழியில படிக்க முடியும் அப்படிங்கிறதா அங்க இருக்கிற பேசிக் திங். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த பிரெஞ்சு எக்ஸாம், பிரெஞ்சு கவர்மெண்ட் எழுதுற நம்மளை எழுத வைக்கிற அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் டெல்ஃபாங்க, டிஇஎல்எம். இந்த டெல்ஃப் எக்ஸாம் எல்லாம் இப்போ ஐஇஎல்எஸ் என்னமோ சொல்லுவாங்களே எக்ஸாம்ல இது இங்கிலீஷ்க்கு. அது மாதிரி இந்த டெல்ஃப்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்சுல சொல்றது இங்கிலீஷ்ல மாதிரி சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் ஓரல் ப்ரொடக்ஷன், ஓரல் காம்ப்ரஹென்ஷன், ரைட்டிங் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் ரைட்டிங் ஆர் காம்ப்ரஹென்ஷன் ரைட்டிங் அப்படின்னு போடுவாங்க. பிரெஞ்சுல சொன்னா ஓரால் ப்ரொடிக்ஷியும் அப்புறம் ஓரால் காம்ப்ரஹென்சியும் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க பேசுனா நமக்கு புரியணும், நம்ம வந்து அதை பேசணும். அதுக்கு உங்க ரோல் பிளே மாதிரி எல்லாம் செய்வாங்க அந்த எக்ஸாம்ல. எப்படின்னா நான் ஹவுஸ் ஓனர், நீங்க எங்க வீட்டுக்கு குடி வர வரீங்கன்னா நீங்க டெனண்ட்டை வர போறீங்க போது நீங்க என்ன வாடகை எவ்வளவு, வீடு எவ்வளவு பெரிய சேர்த்து, எத்தனை பெட்ரூம் இருக்கு, ஹீட்டர் இருக்கா, ஏசி இருக்கா, அந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டு உங்க பட்ஜெட்டுக்கும் உங்க தேவைக்கும். இப்ப எனக்கு வந்து 4 பெட்ரூம் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பெட்ரூம் இருந்தா வேண்டாம்னு சொல்லிட்டு போவேன். 4 பெட்ரூம் இருக்கு, ஆனா என்னுடைய பட்ஜெட் 4000 அவங்க 40,000 சொன்னாலும் ஒத்துவரேன். இந்த மாதிரி அவங்க ரோல் பிளே எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அது கம்பல்சரியா இருக்கும் அந்த எக்ஸாமினேஷன்ல. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற எக்ஸாம் எல்லாம் மொழி தேர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 99% எழுத்து தேர்வாவே இருக்கு. அதனாலதான் ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் எம்ஏவே படிச்சிருப்பாங்க, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷா இருக்கும். ஆனா தொடர்ந்து அவங்களால பேச முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பேச முடியாத சூழல் பார்க்கிறோம் நம்ம. அதுக்கு காரணம் வந்து அந்த பேச்சு பழக்கம் இல்லைங்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல மென்டல் லைஃப்னு வரும்போது ரைட்டிங், ரீடிங், ஸ்பீக்கிங், லிசனிங் 4 சேர்ந்தாதான் அந்த லாங்குவேஜ், அந்த மைண்ட் எல்லாமே இதாகும். He climbs from the first to the second degree of the threefold ascent of nature. இந்த வரியில இருந்து இப்ப அடுத்த வரிக்கு போறோம். அதோட பேராகிராஃப் முடியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பேராகிராஃப் இன்னைக்கு முடிச்சிருவோம். His needs and desires themselves are touched with a more elevated light of purpose, and the mental need, the aesthetic, the intellectual and emotional desire begin to predominate over the demand of the physical and vital nature. But his needs and desires themselves are touched with a more elevated light of purpose. அப்போ வந்து ஒரு நோக்கம், ஒளியுற்ற நோக்கம், அது உயர்ந்த ஒளியுற்ற நோக்கத்தால் தீண்டப்படுகின்றன. எதெல்லாம் தீண்டப்படுகின்றன? அந்த தேவைகளும் ஆசைகளும் தீண்டப்படுகின்றன. அவனுடைய தேவைகளும் ஆசைகளும் உயர்ந்த, மேலும் உயர்ந்த ஒளியூட்டப்பட்ட நோக்கத்துடன் தீண்டப்படுகின்றன, ஒளியூட்டப்படுகின்றன சொல்லுவோம். அண்ட் மென்டல் நீட். அப்போ அந்த நீட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் வந்து மென்டல் நீடா மாறிடும், ஈஸ்தட்டிக் நீடா மாறிடும், இன்டெலெக்சுவல் நீடா மாறிடும். அந்த இடத்துல அவங்க டிசைர்ங்கிற வார்த்தை இமோஷனல் டிசைர். இப்ப நீடு வந்து ஈஸ்தட்டிக்கும் இன்டெலெக்சுவலும் போட்டுட்டு டிசைரை வந்து இமோஷனல் டிசைரா பார்ப்போம். இமோஷனல்ங்கிற வார்த்தை வரும்போது கொஞ்சம் வைட்டலோட தன்மை வந்துடும். And begin to predominate over the demand of the physical nature and demand of the vital nature. அப்போ உடல் இயல்பு, அதோடைய தேவைகள், அதோடைய கட்டாயங்கள்ல இருந்து, பிராண இயல்பின் கட்டாயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனம் மேலோங்கி அது வந்து ஈஸ்தட்டிக்னா ஒரு அழகுணர்ச்சி, இன்டெலெக்சுவலா ஒரு பகுத்தறிவு கொண்டது, இமோஷனலா கொஞ்சம் மேம்பட்ட உணர்ச்சிகளோட அந்த மன தேவையோட ஒளியூட்டப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட இறுதி. His needs and desires themselves are touched with a more elevated light of purpose, and the mental need, the aesthetic, the intellectual and emotional desire
begin to predominate over the demand of the physical and vital nature. அவசரமா சொல்லுங்கம்மா. சார் இப்போ வந்து அவங்க செகண்ட் ஃபேஸ் மென்டல் லைஃப்க்கு வராங்க பாடி லைஃப்ல இருந்து. இல்ல இது ஆக்சுவலா இது தேர்டுங்கம்மா. ஏன்னா மென்டல் இல்ல நான் அதனால தான் என் டவுட் வந்தது. he climbs from the first to the second degree of the threefold ascent அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப இது ஹையர் மென்டல் அப்படியா? நாட் தி ஆர்டினரி மென்டல். இல்ல இங்க மென்டல் சொன்னாலே கொஞ்சம் உயர்நிலை தான் வரும். மைண்ட்னு சொல்லிட்டாலே பிசிக்கல் வைட்டலோட உயர்நிலை தான். அதுல வந்து பிசிக்கல் மென்டல் வைட்டல் மென்டல்லாம் இருக்கும். ஏன்னா எல்லாம் வந்து வாட்டர் ஷெட் இதெல்லாம் டிமார்கேஷன்லாம் இருக்காது. அதனால எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த 4-fold இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கான்டக்ட்க்கும் இதுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதுதான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன். இது வந்து 3-fold சொன்னா பிசிக்கல் வைட்டல் ஒரு இது ஸ்டெப்பு, அப்புறம் 3-fold தான் இங்க போட்டிருக்காங்க. ரெண்டாவது மென்டல், மூணாவது ஸ்பிரிச்சுவல், இது தனி. அடுத்தது வந்து இண்டிவிஜுவல், கம்யூனல், அப்புறம் சோசியல் எத்திக்ஸ்ங்கிறது தான் மைண்ட்ல வருது. ரிலீஜியஸ் எத்திக்ஸ் எட்டிகெட்ஸ் மாதிரி வருது. நாலாவது ஸ்பிரிச்சுவல். வித்தியாசம் தெரியுதுங்களா அவசரமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிரியமா சொல்லுங்க சார். இப்போ வந்து இது வந்து மைண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற லெவல், அதாவது வைட்டல்ல இருந்து மைண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி புரியுது சார். ஆனா வார்த்தையை இங்க போடல. அந்த மாதிரி எல்லாம் நீங்க இது அதாவது உடல் உடல் உயிர்ல இருந்து பிராணன்ல இருந்து மன உயரத்துக்கு போகிறதுங்கிற பாயிண்ட் தான் இருக்கு. இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வரல. சரி சார், போகிறது. அப்ப வந்து ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து இந்த மைண்ட் வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஹோல்ட் த இது, ஸோ கோ வித் த ஹார்ட் ஹஸ் த விங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சார். அந்த இடத்துல கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும் சார். சரி, அதை ஸ்ரீ அரவிந்தர் சொல்றாரா பொதுமக்கள் சொல்றாங்க? ஹார்ட் மைண்ட் சார் சண்டே பாட்ல எல்லாம் இருக்குல்ல சார், ஹார்ட் ஹஸ் விங்ஸ், ஸோ கோ வித் த ஹார்ட் நாட் வித் த மைண்ட், அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சார். அது எக்ஸாக்டா நீங்க அந்த வேர்ட் சொன்னீங்கன்னா தான் வரும். ஏன்னா நம்ம புரிஞ்சதை வச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா வந்து பிசிக்கலை விட வெயிட்ல விட மென்டல் கொஞ்சம் இவால்வ் ஆகிருக்கும். நிறைய இடத்துல வந்துட்டு நீங்க அதான் நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் வந்து யாரையோ ஒருத்தர் கரண்ட் பிடிச்சிருச்சுன்னா நீங்க ஹார்ட் போச்சுன்னா மைண்ட் ஒர்க் ஆகாது, போய் அவனை பிடிச்சி இவங்க காப்பாற்ற போறவங்களோட உயிரும் போகும். அந்த மைண்ட் அங்க ஒர்க் பண்ணாதான் நம்மளை போயிட்டு நம்மளும் கரண்ட் பிடிச்சி சொல்லி அவங்க வந்து மெயின் ஆஃப் பண்றதும் இல்லை கட்டையில அடிக்கிற ரெண்டு வேலையில ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஸோ வந்து பக்திக்கு தான் ஹார்ட் வேணும், புரியுதுங்களா? அதான் நீங்க எக்ஸாக்ட் கொட்டேஷன் சொன்னீங்க. நான் அது எடுக்கிறேன் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். நான் முடிக்கிறதுக்கு டைம் இருந்தா விஷயம் என்னன்னா மதர் சொல்லியிருந்தாலும் இப்படி பொதுமக்கள் சொல்றாங்கன்னு சொல்றாங்களா இல்ல அவங்களே சொல்றாங்கன்னு நீங்க கவனிக்கணும். அதை எடுக்கிறேன் சார், நீங்க முடிங்க சார். நான் முடிக்கிறதுக்குள்ள ஷேர் பண்றேன். ஒளிபெருந்திய பாதையில இருக்கிற ஒரு சின்ன சிக்கலை சொல்றேன். எல்லாருக்கும் சில பேருக்கு இது அதிர்ச்சியா இருக்கலாம் நான் சொல்றது. ஏன்னா ரொம்ப டு ஸ்டார்ட் வித் அந்த பெஸ்ட், நம்ம முதல்ல அடிப்படை அன்னை ஸ்ரீ அரவிந்தர் பாதைக்கு வந்தபோது ரொம்ப அது அந்த பாதையில நம்ம இட்டு செல்வதற்கு மிகச்சிறந்த புத்தகம், அதுல எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அது வந்து முன்னாடி பின்னாடியே எடிட் பண்ணி நடுவுல இருக்கிற ஒரு பேராகிராஃப் கொடுக்கும்போது ஒரு மெயின் லீட் எங்காவது கட் ஆயிரும். அப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு பகுதியை படிச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒளிபெருந்திய பாதை நீங்க யாரு படிச்சாலும் சரி, அது எந்த தேதி எந்த பக்கத்துல இருந்து வந்திருக்குன்னு சன்லைட் பாத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த பக்கத்துல போய் அந்த கேள்வி பதில ஃபுல்லா முடிஞ்சா அந்த தேதியை ஃபுல்லா படிச்சீங்கன்னா நல்லா புரியும். இப்ப நம்ம பிரெஞ்சுல படிக்கும் போது கவனிச்சு பாருங்க, ஆத்திரத்தைனா நம்ம படிக்கும் போது ஃபுல் அந்த கோர்வையா படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையே வேற. அது மதர் எப்படி வைட்டலை பத்தி என்ன சொல்றாங்க, மென்டல் பத்தி என்ன சொல்றாங்க, பிசிக்கல் பத்தி என்ன சொல்றாங்க, அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது ரொம்ப அழகா அதுல வரும். இடையில ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு பார்த்து இதுதான் அதுன்னு சொல்லும் போது இந்த விழிச்சவால் உள்ளவங்க வந்து யானையை பார்த்த கதையா போயிடும். இது தூண் மாதிரி இருக்கும், இது மரம் மாதிரி இருக்கும், இது கயிறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால யோசிக்கும். சொல்லுங்க பிரியமா, கிடைச்சிருச்சா? சார் கிடைச்சிருச்சு சார். ஆனா 6:29 ஆயிடுச்சு, பரவாயில்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அப்படியே ஷேர் பண்ணலாமா சார் அந்த பேஜ்? வேண்டாமா, நான் படிக்கவா? படிங்க படிங்க, நான் இதை இப்போ ஸ்டாப் ஷேர் பண்ணிடுவோம்.
sir. The heart has wings. There are people in whom the psychic movement, the emotional impulse is stronger than the intellectual understanding. They feel an irresistible attraction for the divine without knowing, without having the slightest idea of what it is, of what it can be, what it represents. Nothing, no intellectual notion, but a kind of impulse, attraction, a need, an inevitable need. Sir, okay, sir, இது இல்ல படிங்க படிச்சாதான் அது ஓகே. படிங்க நல்ல பாயிண்ட் படிங்க. And these people who have that, if I may say, as a result of the grace, they have a mind which does not trouble them, does not question, does not discuss, go very fast. There are others who understand first, who are very intellectual, have studied, can play with words and ideas, who will give you brilliant lectures on all philosophies, all the religions, all human conceptions, and who perhaps will take years to advance one step, because all that goes on in the head. Many things go on in the head. I have told you this already several times. The head is like a public square. Anything at all can enter there, come, cross over, go out, and create a lot of disorder. And people who are in the habit of playing with ideas are the ones most hampered from going farther. It is a game that's pretty attractive. It gives you the impression that you are not altogether ordinary at the level of ordinary life, but it cuts the wings. It's not the head which has wings, it's the heart. ஓகே, இப்போ வந்து இது இதோட ஓவரால் சாப்டர் ஹெட் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் அதோட டேட் டைம் எல்லாம், அது என்ன டேட்டுங்கிறதெல்லாம் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஓகே. இதுல வந்து இது வந்து நம்ம பக்தி வரும்போது அந்த அறிவு, ரெண்டாவது பக்தி, நெகிழ்ச்சி அது முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட்ல இங்க இருக்காங்க. சொன்ன மாதிரி அறிவா பேசிட்டே இருக்கான். இது ஸ்ரீனிவாசன், தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசன் அதை இது பண்ணலாம் வந்து காட்ஸ் ஒன்று பண்ணும், மற்ற வைஸ்மென் திங்க் அண்ட் டாக்னு ஒன்று வரும் இல்லையா? தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசன் கேக்குறீங்களா? எஸ் சார், அந்த வரி தான் எடுத்துட்டு இருக்கீங்க சார். பாத்தீங்களா கரெக்டா? If you shall see what none yet understands, God shall grow up while the wise men talk and sleep. அதான் சரியான எடுத்துக்காட்டுது. அதாவது அதுக்காக இங்க பாருங்க பிரியாமா, இப்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இத வந்து மைண்ட உயர்த்தி சொல்ற, மைண்ட் தான் பெருசுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நிலை தாண்டி போகணும். கண்டிப்பா வந்துட்டு இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம், ரொம்ப சுயநலம் உள்ள அந்த இது பார்த்தோம், கிரிமினல்ங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தோம். நினைவு இருக்கு அவங்களுக்கு? அந்த எப்படி எல்லாம் எதிர்ப்பாங்கிறது நம்ம இந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா, அங்க வந்து தனி மனிதனுக்கு கொடுத்து அவனை நீங்க இமோஷனலா போனா அந்த இடத்துல மைண்டு தான் வந்து நிக்கணுமே தவிர இது போகக்கூடாது. அந்த கண்ட்ரோல் வரணும் அப்படிங்கிறது பாருங்க. ரிவோல்ட் ஆஃப் த கிரிமினல், ப்ரூட்டல் ரிவோல்ட் ஆஃப் த கிரிமினல்ங்கிற வார்த்தை இங்க பார்க்கணும் இல்லையா? அதனால என்னன்னா, அது வந்து அல்டிமேட்டா ஸ்பிரிச்சுவல் ஆகணும். அதுதான் அங்க இருக்கிற பாயிண்ட். இடையில இதெல்லாம் படிகள். அப்ப அந்த படி இதை விட அது பெட்டர், அதை விட பெட்டர் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கலாம். இதே மதர் வந்து இங்க நீங்க சொன்ன இதே வந்து அழகா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. இதே புக்ல பாத்தீங்கன்னா, ரீசன் மஸ்ட் பி த மாஸ்டர் ஆஃப் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன்னா மைண்ட் தான். அதாவது நீங்க நல்லா ஸ்பிரிச்சுவலா வளர்ற வரைக்கும் சும்மா அறகுறையா தெரிஞ்சுட்டு நீங்க என்னமோ பண்ணிட்டு புத்தி கட்டத்தனமா இருக்காதீங்க, அறிவை பயன்படுத்துங்கிற இன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க. அதாவது பக்தி, அன்பு, இது நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பா அறிவை விட நெஞ்சு, இமோஷன் முக்கியம் அந்த பக்திக்கு. ஆனா அதே சமயம் ரியல் லைஃப்ல பார்த்தா ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம ஊரா இருந்தா வலது பக்கம் முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் இடது பக்கம் பார்த்துட்டு கிராஸ் பண்ணணும்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். நான் பக்கம் இடது பக்கம் பார்த்துட்டே போனா இன்னொரு வண்டி இடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால அங்க வந்து காமன் சென்ஸ் மைண்ட் எல்லாம் பயன்படுத்தியே ஆகணும். அது என்னங்கிறது நாளைக்கு நான் இதோட முன்பின் பகுதியை பார்க்கணும். நாளைக்கு ஆரம்பிக்கும் போது நினைவுபடுத்துங்க. அந்த தேதி மட்டும் பார்த்தா அவங்களுக்கு அதுதான் நான் எச்சரிக்கை சொல்றேன். இது வந்து the spirit and the psychic being அந்த இதுல கீழ வருது சார். ஓகே நம்ம வந்து அதே பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து 4 நிமிஷம் தாண்டிடுச்சு. நம்ம நிறைவு செய்வோம். நம்ம வந்து பிரெஞ்சு வந்து இன்னைக்கு அன்னைக்கு என்ன இதுலயும் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு மற்றவங்க பிரெஞ்சு படிக்காதவங்க தயவு செய்து இருந்து கேட்டு செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன விஷயம் மட்டும்.